சிறப்பா போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல. ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்றாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் ஏன் 2 மொழி தான்? 56 லட்சம் பேர், 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை, அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான். அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்றேன், சிபிஎஸ்சியில வேணா 3 மொழி கொள்கை வச்சிருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேற. ஆனா என் பசங்க படிச்ச மாதிரி இன்டர்நேஷனல் போர்டுல எல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலயும் அது ஐபி போர்டா இருக்கட்டும், ஏபி போர்டா இருக்கட்டும், இல்ல ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்க திணிக்கிறோம், ஆனா ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு. நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.